மணித்துளிகள் அக்டோபர் 11, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ராஜாவின் பந்தியில். தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வசனம் 2 சாமுவேல் 9:11. ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோஷேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். தன் காரில் அடிபட்ட ஒரு தெருநாயினை என் நண்பர் மருத்துவரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அதன் கால்கள் துண்டிக்கப்பட வேண்டும், இருப்பினும் அது உயிர் வாழும் என்று விலங்கியல் அதாவது வெட்டினரி டாக்டர் சொன்னார். இதன் மருத்துவ கட்டணத்தை செலுத்த வேண்டும், அத்துடன் அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். நீங்கள் தான் அதன் உரிமையாளரா என்று மருத்துவர் கேட்டார். இப்போதிலிருந்து நான் தான் என்று என் நண்பர் பதிலளித்தார். அவருடைய கரிசனை ஒரு அழகான வீட்டில் அந்த நாய்க்கு ஒரு அடைக்கலம் கிடைத்தது. மற்றவர்களின் கரிசனைக்கு தான் பாத்திரவான் அல்ல என்று தன்னை ஒரு செத்த நாயாக மேவிபோஷேத் எண்ணி இருந்தான். அப்பொழுது அவனை வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றார் என்ற 2 சாமுவேல் 9:8 வாசிக்கிறோம். மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டி இருந்தது. இவனுடைய தாத்தாவாகிய சவுலின் மரணத்திற்கு பின்பு தோன்றிய புதிய ராஜாவாகிய தாவீதுக்கு இவன் பயந்திருந்தான். ராஜ்யத்திற்கு எதிரானவர்களை கொன்று போடும் வழக்கம் அந்நாட்களில் இருந்தபடியினால தாவீது தன்னை கொன்று விடுவானோ என பயந்தான். எனினும் தன் சிநேகிதனான யோனத்தான் மீது இருந்த அன்பு நிமித்தம் அவனுடைய மகனான இந்த மேவிபோஷத்தை தன்னுடைய மகனாக கருதி அவனுடைய பாதுகாப்பை உறுதியளித்தான். மேவிபோஷேத் 2 கால்களும் ஊனமான ஒரு மகன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் என்று 2 சாமுவேல் 9:7 வாசிக்கலாம். அதே போன்ற ஒரு காலத்துல தேவனுடைய பகைஞர்களாய் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை இயேசு ரட்சித்து அவரோடு பரலோகத்தில் நித்தியமாய் பந்தி இருக்கும்படி செய்கிறார். இதையேதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பந்தியில் பங்கேற்பது என்று லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். லூக்கா 14:15. இங்கு நாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். என்ன விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அவரை கிட்டி சேருவோம். தேவன் உங்களை பாதுகாக்கவும் உங்கள் மீது அக்கறை கொண்டவர் என்பதையும் எப்பொழுதும் மறக்காமல் இருப்போம். மேவிபோஷத்தை போல கவனிக்கப்படாமல் மறக்கப்பட்டு யாரேனும் இருந்தால் உங்கள் குடும்பத்திலே உங்கள் சுற்றில் உள்ளவர்களை அவர்களை சென்று பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே அவர்களுக்கு பெரிய ஆறுதலாய் இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய மனமகிழ்ச்சி நாளாகிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.